அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நேற்று முன்தினம் இதே அவையில் இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன். எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள், எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது, யாரை சந்திக்கப் போகிறார் என்ன அந்த செய்தியும் கிடைக்குன்னு சொன்னேன். ஆனால் டெல்லியில் இறங்கிய பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில் பேசியதை கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள். நான் யாரையும் சந்திக்க வரவில்லை, எந்த அரசியல் நிலையிலும் வரல, எங்களுடைய கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு மாலையிலே பார்த்தால் ஒரு காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார், இன்னொரு காரில் மாறி ஏறி, இன்னொரு காரில் மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார். சந்திக்க வேண்டாம் என்று சொல்ல, தவறுன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன், இருமொழி கொள்கையை பற்றி நான் பேசியிருக்கிறேன் என்று நிருபரத்தில் சொல்லியிருக்கிறார். சென்னையில் வந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடியே இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தெரிவிக்க அதே நேரத்தில் எப்படி இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி சொன்னார், அதேபோல் இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மானிய இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, நேற்று முன்தினம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலக் குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருந்தார். இன்றைக்கு கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் கட்டாய ஓய்வெடுக்க அறிவுரை வழங்கியுள்ளனர். எனவே நான் மானிய கோரிக்கையை நான் இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் 36 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 349 கோடியே 77,90,000, மூலதன கணக்கில் ரூபாய் 99 கோடியே 25,01,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1 கோடி ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அவைக்கு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன். வெற்றி தீர்மானங்கள் வழிதல் மாண்புமிகு உறுப்பினர்கள்